ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் இன்ஸ்டியூட் சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மயில் வந்து மாமா நானும் கடைக்கு வரேன், வீட்டில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்டே கேட்டுடுறாங்க. பாண்டியனுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சரவணன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளை ஆசைப்படுது, வரட்டும் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு இங்கே மயிலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமாவே விட்டால் கூட இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லிட்டு நான் இப்போவே கடைக்கு வரதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு கிளம்பி வராங்க. ஸோ சரவணன், மயில், பாண்டியன் எல்லாரும் கடைக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் கடைக்கு வந்ததுக்கப்புறமா சரிடா சரவணா, நீ பார்த்துக்கோடா, நான் கடையில் எனக்கு இது கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு மளிகை சாமான் லிஸ்ட்டு வந்து வேலை இருக்குது, பார்க்க போகணும் ஒரு கஸ்டமரை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம கடைக்கு சரக்கெல்லாம் இறக்கணும்ல, அதுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு ஆளை பார்த்து அப்படியே நான் பேசிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவணன் கிட்ட சொல்லிவிட்டு உடனே கிளம்பி போயிடுறாரு. நான் போகிறேன்ப்பா, நான் போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லைடா, நீ கடையில் இருந்து பார்த்துக்கோ, கடையில் வியாபாரம் பார்க்கணும்ல, பழனியும் ஒரு மயிலுடைய அப்பா மட்டும்தான் இருக்காங்க, நீயும் இங்கே இருந்துன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் வந்து போயிட்டு வரேன், நீ உட்காந்திங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. சரிப்பா மயில் பார்த்துக்கோப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. சரிங்க மாமா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா இங்கே என்னம்மா மயில் நீ கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்குறாரு. ஆமாம், இனிமேல் நானும் கடைக்கு வர போகிறேன், வீட்டில் சும்மா தானே இருக்கேன், அப்பப்போ நானும் கடைக்கு வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு மாமா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. இவர் எத்தனை பேர் கடைக்கு வரேன்னு சொன்னாலே வானான்னு சொல்ல மாட்டார் போல இருக்கு, எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்குவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பேசிட்டு வாமா மயில் எப்படிம்மா இருக்க, என்னம்மா கடையில் இனிமேல் நீயும் கடைக்கு தான் வந்து வேலை செய்ய போறியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா மயில், சரிவா உட்காரையா, நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயிலோடைய அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கவும் இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல மயில்கிட்ட அவங்க அப்பா பேசுகிற விஷயம். ஸோ இப்போ என்னம்மா மயில், நீ தான் கடையோட முதலாளி, நீயே வந்து நின்றுட்டு இருந்த, எப்படிமா வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அங்கே கல்லாப்பேட்டியில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இது சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ இங்கே சரவணன்கிட்ட என்ன உன் அப்பா சொல்கிறாரு, நீ போய் உட்கார்ற அப்படின்னுன்றாரு. என்ன மாப்பிள்ள, எதுக்கு இப்போ அவகிட்ட கோவப்படுறீங்க, நான் தானே உட்கார வச்சேன், கடையோட முதலாளி வந்ததுக்கப்புறமா கடையை கலை கட்டுது, அவன் அதிலே உக்காந்து பார்த்துக்கிட்டோம், நாம் கஸ்டமர் வந்தால் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிகிட்ருக்கவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு வந்து கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. பழனி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்து கிளம்பி போயிடுறாரு சரவணன் கிட்ட சொல்லிட்டு. ஸோ இங்கே மயிலோடைய அப்பா சரவணன் மட்டும்தான். ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அளப்புறையே தாங்கவே முடியல நம்ம சரவணனால். அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இதாம்மா கூல்ட்ரிங்க்ஸ் விடுமா, இது சாப்பிட்றியம்மா, அது சாப்பிட்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அப்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் மயிலுக்கு அதாவது சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே மயிலை பார்த்து பயங்கரமாக மறைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா அதெல்லாம் வேணாப்பா, கடையிலேருந்து எதுக்குப்பா இதெல்லாம் எடுக்கிறீங்க, இது வந்து கடையில் விற்கிற பொருள், இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அட நம்ம கடைமா, ஒன்று எடுத்தா என்ன தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுமே வந்து எடுத்து குடிச்சிட்ருக்காரு. ஸோ இதை மயிலால் எதுவுமே தடுக்க முடியறதில்ல. அவங்க அப்பா எது சொன்னாலும் ஏதுக்கு மாறாவே வந்து பேசிகிட்டு இருக்காரு. மயிலுக்குமே ஒன்றுமே தெரியல, எப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ இப்போது பாண்டியன் கடைக்கு வர்றாரு. பாண்டியன் கடைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே கடையில் வந்து அவர் பாட்டுக்கு கல்லால் உட்காந்துக்கிறாரு. பாண்டியன் போன வேலை முடிஞ்சப்பா அப்படின்னு சரவணன் கேட்கவும் அதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சம்மந்தி எங்கே போயிட்டு வருங்க வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கடைக்கு சரக்கெல்லாம் போடணும், அதை பற்றி பேசிட்டு வர போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்து என்ன வேணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காரு. பரவாயில்லையே, மயிலோடைய அப்பாவை விட மயிலே நல்லா வேலை செய்கிறாளே, கடைக்கு வர கஸ்டமர் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து மயில் வேலை செய்கிறத போய் பார்த்துட்ருக்காரு. சரவணனுமே அது வேணும் இது வேணும்னு கேட்கவும் மேலே இருக்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் பில் போட்டுட்டு கிளம்புறாங்க. நிறைய கஸ்டமர் வராங்க. ஆனால் மயிலோடைய அப்பா எந்த வேலையுமே செய்யாமல் அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க. வர கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அப்பா வரவங்கள எதுக்குப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் இப்படிக்கு வந்து உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அடப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவருமே சும்மா உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு போர் அடிச்சிட்ருக்கு. எது என்னென்ன பண்ணணுமோ அதை எடுத்து தின்னுட்ருக்காரு பாண்டியன் முன்னாடி கூட. இதெல்லாத்தையும் பாண்டியனுக்கு பார்த்து ஒரு பக்கம் கோவமாக இருந்தாலும் மயில் செய்கிற விஷயத்தை பார்த்து இங்கே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கஸ்டமரில் போனதுக்கப்புறமா இங்கே
பழனியுமே டெலிவரி கொடுத்துட்டு கடைக்கு வராரு. என்னடா பழனி டெலிவரியில் கொடுத்தாச்சு அப்படின்னு. ஆமாச்சா எல்லாமே கொடுத்தாச்சு, இந்தாங்க லிஸ்ட்டு கணக்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. கொடுங்க மாமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காரு. என்ன இன்னொரு டெலிவரி கொடுக்காமே இருக்கு, மற்றதெல்லாம் ஓகே தான் செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், அது லேட்டாக தான் கேட்டிருக்காங்க, மதியத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட போகும்போது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பழனி சொல்லவும், இங்கே மயில் இருந்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பாண்டியன் மாதிரியே கணக்கு பார்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா இங்கே பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது, மயிலே கடையை பார்த்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பிறக்க இருக்க இங்கே மயிலுக்கு இங்கே கடைக்கு வர முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே போர் அடிக்கிறது, அவருடைய அப்பா கிட்ட வந்து அப்பா பேசி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஸோ இங்கே மயிலோடைய அம்மா சொல்லிட்டு இருந்த மாதிரி ஏற்கனவே அவங்க சொன்ன விஷயம்தான், அந்த கடையை எப்படியாச்சு உங்கள் பேருக்கு எழுதி வாங்கிடுங்க, நீயும் மாப்பிள்ளையோ அந்த கடையோட முதலாளி ஆகிடுங்க அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இங்கே நம்ம மயிலுக்கு. ஸோ அதை யோசனை பண்ணி அந்த கடைக்கு நாம் போய் ஏன் எல்லாத்தையும் பண்ணி மொல்ல மாமா கிட்ட பேசி அவரோட மனசில் இடம் பிடிச்சி அந்த கடைக்கு நாம் முதலாளி ஆகக்கூடாது அப்படின்னு மயில் யோசித்து அந்த கடைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்காங்க. ஸோ மயிலுக்கு எதுவும் தெரியாது, மயிலும் மயிலோடைய அப்பாவும் வெகுலி அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் இல்லை, கரெக்டாக வந்து பிளான் போட்டு மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைக்கு போயிருக்காங்க. ஸோ சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் பாண்டியன் வந்து சரி ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அப்போ இவர் மயில் செய்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு பாண்டியன் இருந்துக்கிட்டு, என்னப்பா மயில் பரவாயில்லையேப்பா, நான் கூட உனக்கு எதுவும் தெரியாது, இப்போ தான் கடைக்கு புதுசாக வர அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பரவாயில்லையேப்பா, எது எங்கே இருக்குன்னு தெரியலனா கூட தேடி தேடி எடுத்து கொடுக்குற, கஸ்டமரை நல்லாவே பிக்கப் பண்ணிக்கிற, அது வேணுமா இது வேணுமான்னு கேட்கலாம், பரவாயில்லையேப்பா, உன் அப்பாவுக்கே வேலை இல்லாத சும்மா உட்கார வச்சுட்டு நீயே எல்லாத்தையும் வேலையை செஞ்சிட்டியப்பா, இப்போது உன் அப்பா தேவைப்பட மாட்டார் போல இருக்கு, நீயே இந்த கடைக்கு போத மாட்டார் இருக்கு, பழனி டெலிவரியை பார்த்துப்பான், நீயும் சரவணனுமே இந்த கடையை பார்த்துப்பீங்க போல இருக்கே, நான் இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டியது இல்லை போல இருக்கே, நீங்களே இந்த கடையை பார்த்துப்பீங்களாட்டுங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் அதாவது மயிலை பார்த்து சொன்னதும் பாண்டியன் இருந்துக்கிட்டு, ஆமாம் மாமா நீங்கள் இல்லைன்னா கூட இந்த கடையை பார்த்துப்போம், வேணும்னா நீங்கள் வீட்டிலே கூட ரெஸ்ட் எடுங்களே, நானும் மாமா பழனி சித்தப்பா இவங்க எல்லாரும் மட்டும் நாங்கள் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லுவோம். அட நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னப்பா, அதுக்காக உங்கள் தலையிலேயே எல்லா வேலையும் கட்டிக்கிட்டு நான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க முடியுமா, ஓடி ஓடி வேலை செஞ்சு பழகிட்டு வீட்டிலலாம் சும்மா உட்கார முடியாதப்பா அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், உங்களை எப்படி கூடிய சீக்கிரத்தில் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு இந்த கடையையும் நானும் என்னுடைய மாமாவும் ஆள போகிறத மட்டும் பாருங்க மாமா, இப்போவே உங்களுடைய மனசில் இடம் படிச்சுட்டேன், போக போக பாருங்கள் இருக்குது, இந்த மயிலை குறைச்சி எடை போடுறீங்க, இவர் என்னமோ உண்மையை வெளியில் சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டிட்டு இருக்காரு, முடிஞ்சால் எப்படி வெளியில் சொல்கிறாரு நானும் பார்க்குறேன், சொல்லட்டுமே அப்படின்ற மாதிரி மயில் வந்து நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்போ மயில் பேசாமல் உன் அப்பாவை கடைக்கு வரவானான்னு சொல்லிடு, நீ தான் இங்கே வேலை பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லவும், பாண்டியன் வந்து சொல்லவும், என்ன சம்மதி எனக்கு வேலை இல்லாத பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை மயிலே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு சும்மா தானே இருக்கீங்க, நீங்கள் வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க, பேசாமல் மயிலே வேலை செய்யட்டும், மயில் இந்த கடையில் இப்போ வேலை செய்கிறாள் அதுவே போதும், தேவைப்பட்டால் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொன்ன உடனே இங்கே மயிலோடைய அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது, என்ன மயிலே எப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்பா மாமா கரெக்டாக தானே சொல்கிறாரு, நீங்கள் பேசாமல் நாளையிலேருந்து வீட்டிலே இருங்க, நானும் மாமா பழனிச்சிட்டுப்பாவே கடையை பார்த்துக்குறோம், அதான் மாமாவும் இருக்காங்கல்ல, நாங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லவும், என்னம்மா மயிலே நீயும் அப்படி சொல்கிற, அப்பா நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், மாமா சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னுடைய வேலைக்கு வேட்டு வச்சுட்டி அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மயிலோடைய அப்பா நினைக்கவும், இப்போ மயில் இருந்துக்கிட்டு, அப்பா அதான் நான் வேலை செய்கிறேன்ல, நான் மாமா கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நான் வாங்கி ஹெல்ப் பண்ணுறப்பா, நீங்கள் வீட்லேயே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மயிலுமே இருந்துக்கிட்டு. ஸோ தன்னோட அப்பா இந்த கடையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஸோ இப்படி சாப்பிட்றது இது எல்லாத்தையும் வந்து அவருமே இந்த கடையை அழிச்சிடுவார் அப்படின்னு மயில் யோசனை பண்ணி நம்ம பிழைக்கணும் அப்படின்றதுக்காக மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசனை பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மயிலோடைய அம்மா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கையால் ஆகாத புருஷனை கட்டிக்கிட்டு 2 பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நீ அப்படி இருக்காத மயில் அப்படின்னு அவங்க சொன்ன பாயிண்ட் ஆப்பிலேயே மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்காக இப்போ நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ நீங்கள் எப்படி போனால் எனக்கு என்னப்பா, நான் என் புருஷனோட சேர்ந்து வாழணும், என் புருஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னா நான் இந்த கடையில் பாண்டியன் மாமா கிட்டே நல்ல பேர் எடுக்கணும், நல்லா வேலை செய்யணும். ஒரு மொல்ல பாண்டியன் மாமாவே இந்த கடையை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு போக போக அவர் வீட்டில் உட்காந்துக்கணும் வயசான காலத்தில். அப்புறம் இது எங்களுடைய கடையாகணும். அது எல்லாத்தையும் யோசனை பண்ணி மயில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது மயிலை கடைக்கு வந்ததுக்கப்புறமா மயிலோடைய அப்பா கடைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா, நீயே நாளையிலேருந்து கடையில் வந்துடு, நீயே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கோப்பா, எனக்கு நீ கடைக்கு வந்தால் பாதி வேலை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் சொன்னதும் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னப்பா இது, ஒரு நாள் ஏதோ போனால் போட்டுன்னு விட்டா தினமும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாருடா மயில் நல்லா வேலை செய்கிறா, மயில் கடைக்கு வந்தால்னா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீயும் மயிலும் கடையை பார்த்துக்கோங்க, நான் இல்லைன்னா கூட மயில் பார்த்துப்பா, நீங்கள் 2 பேரும் வேலை செய்யறதுல உங்களுக்கு என்னடா கஷ்டம், அவன் பொண்டாட்டி கூடவே இருக்கணும் தான்டா எல்லாரும் ஆசைப்படுவாங்க, ஆனால் நீ என்னடா பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் போதும் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் சொல்லவும், அப்படி இல்லைப்பா மயில் வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நான் நினச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், சரியா போச்சுடா, அந்த பிள்ளையே வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா மாமாவே இருக்கட்டும்னு சொன்னால் கூட நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்கு, இங்கே பாருங்கள் இனிமேல் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நான் இனிமேல் எதுவாக இருந்தாலும் மாமா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னமோ, என்னடி பயம் விட்டு போச்சா, குளிர் விட்டு போச்சா அப்படின்னலாம் வந்து சரவணன் திட்டுவோம். பாருங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி என் அப்பாவை நாளையிலேருந்து கடை வைக்க வர வேணான்னு சொல்லியாச்சு இல்லை, இப்போ அவருக்கு பதிலாக இந்த கடையில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை, என் அப்பா மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன், என் அப்பா வீட்டுக்கு நான் எதுவும் எடுத்து கொடுத்துடவும் மாட்டேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை, நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே வேணாம், நானும் கடையில் வந்து வேலை செய்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இப்படி படுத்துற, வீட்டுக்கு போனாலே உயிரை வாங்குவேன், வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உன் முகத்தை பார்த்தாவே அருவெறுப்பாக இருக்கும், இப்போ நாள் ஃபுல்லாக உன் முகத்தை பார்க்கணுன்னாவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணன் வந்து சொல்லவும், ஏமாம்மா எதுக்கு இப்படி மேலே கிடப்புக்கு காட்டிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் என்னதான் சொன்னாலையும் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், நீங்கள் இதை சொல்லி எனக்கு பழகி போச்சு மாமா, விடுங்க, நாளையிலேருந்து நான் மாமா கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட. சரிப்பா, என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயில் சொல்லிட்டு, சரிப்பா நான் வீட்டுக்கு போய் கோமதி சமைச்சு வச்சிருப்பா, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன்ப்பா, நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க, நான் வந்ததுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சாப்பிட்டு வீட்லேயே ரெஸ்ட் எடுங்க மாமா, நாங்கள் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, நீ இப்படி சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாண்டியன் கிளம்பி போனதுக்கப்புறமா சரவணன் வந்துட்டு மயில்கிட்ட, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அப்படியே மொல்ல என் அப்பாவை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நீயும் குடும்பமும் சேர்ந்து மொத்தமாக பிளான் போட்டு இந்த கடையை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவோம், மாமா கடையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் இது என்னுடைய வீட்டுக்கு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது மாமா, இது நம்மளுடைய கடை மாமா, நமக்கு இல்லாத உரிமையா, நீங்களும் நானும் இனிமேல் இந்த கடையை பார்த்துக்க வேண்டியது தான், இந்த கடை எப்படியோ உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்ன உடனே, இந்த மாதிரி நடப்போட கடைக்கு வர்றதா இருந்தால் இதோடு நின்று இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், ஓ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ கடைக்கு வரேன்னு சொன்னியா அப்படின்னு புரிஞ்சு போச்சு உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சரவணன்கிட்ட, இங்கே பாரு இதே என் அப்பாவுடைய கடை, இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது, இது என்றைக்குமே என்னோட கடை கிடையாது, என் அப்பாவே கொடுத்தாலையும் நான் வேணான்னு தான் சொல்வேன், இந்த நினைப்போட நீ கடைக்கெல்லாம் இன்னும் வர தேவையில்லை, ஒழுங்கு மரியாதை நாளையிலேருந்து கடையை வீட்டு நின்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா நீங்கள் என்னதான் சொன்னாலையும் இது நம்ம கடை, இது உங்களுக்கு தான், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மயில் பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம மயில் சொன்ன மாதிரி எப்படியாச்சும் பிளான் போட்டு மயில் வந்து இந்த கடையை பாண்டியன் கிட்ட இருந்து அவங்களுக்கு எழுதி வாங்கிப்பாங்களா, இல்லை சரவணன் மயிலை வந்து கடைக்கு வரவிடாமல் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.